ஹே கைஸ், நருட்டோலயே ரொம்பவே கஷ்டப்பட்ட எனக்கு தெரிஞ்ச டாப் 6 broken ஹீரோஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நான் இப்பவே சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச broken ஹீரோ. சோ இந்த லிஸ்ட்ல நம்பர் 6ல இருக்குது நம்ம மைட் டை. இவர் வேற யாரும் இல்ல, நம்ம மைட் கையோட அப்பா தான். இவரை பத்தி சிம்பிளா ஒரு லைன் சொல்றேன் பாருங்க. 7 நிஞ்சா ஸ்வார்ட்ஸ்மேன் அப்படின்னு இருக்கிற ஒரு குரூப் கூட தனியா ஃபைட் பண்ணி 4 பேரை கொண்டிருப்பாரோ, அது சோலோவா. சோ இவரோட ஸ்பெஷல் பவர் 8 இன்னர் கேட் தான். இது வந்து ஒரு ஃபார்பிடன் டாய்ஜுட்சு டெக்னிக். அதை கத்துக்கிறதுக்கு அவர் 20 வருஷம் ட்ரெயின் பண்ணிருப்பாரு. சோ அது நார்மல். சோ இவரை எதுக்கு நான் broken ஹீரோ லிஸ்ட்ல சேர்த்தேன், இவருக்குமே நிஞ்சுட்சு தெரியாது. செகண்ட் ஒன், இவரோட பையனான மைட் கைக்கும் நிஞ்சுட்சு தெரியாது. சோ அப்படிப்பட்ட ஆளை 4th கிரேட் நிஞ்சா வரல மடராவே மிரல்ல வைக்கிற அளவுக்கு வளர்த்து விட்டுருப்பாரு நம்மால மைட் டை. சோ அதனாலதான் broken ஹீரோ லிஸ்ட்ல நம்பர் 6ல இருக்காரு. சோ இந்த லிஸ்ட்ல நம்பர் 5ல இருக்குது வேற யாரு, நம்மால ஒபிட்டோ உச்சிஹா தான். இவனை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, இவனோட பேரண்ட்ஸ் வந்து பிக்கெஸ்ட் மிஸ்டீரியஸ் இன் நருட்டோ சீரியஸ். சோ ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, கொனோஹா வில்லேஜோட பாஸ்ட் கிரேட் நிஞ்சா வார்ல அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இவனை பத்தி சொல்லணும்னா, இவனோட ட்ரீமே பிகம் ஹுகாகே தான். சோ டீம் மினாட்டோல இருக்கிற ரின் நொஹரா அப்படின்ற ஒரு பொண்ணை ஒன் சைடா ட்ரூவா லவ் பண்ணிருப்பான். ஆனா அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்காது. சோ எப்படி சொல்றேன்னா, அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணிருக்காது. அந்த பொண்ணுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்ம கக்காஷி தான். பட் அவனுக்கு தெரியும் ரின்னுக்கு தன்னை பிடிக்கலன்னு. பட் ஆனாலும் அவன் உனக்கு என்ன பிடிக்கலன்னா என்ன, நான் உன்னை கடைசி வரைக்குமே லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நின்றுப்பான். சோ அது மட்டும் இல்லாம ஒன் சைடா லவ் பண்ண அந்த பொண்ணுக்காக 4th கிரேட் நிஞ்சா வார் கூடயே இன்ஃபினிட்டி சுக்கினோமி அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பான். இவனை broken ஹீரோ லிஸ்ட்ல நம்பர் 5ல போடுறது தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சு. சோ இந்த லிஸ்ட்ல நம்பர் 4ல இருக்குது நம்ம ஆளு காட் ஆஃப் கெஞ்சுட்சுன்னு அழைக்கப்படுற இட்டாச்சி உச்சிஹா. இவனை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, உச்சிஹா கிளானுக்கும் அண்ட் இடன் லீஃப் வில்லேஜுக்கும் இவன் ஒரு டபுள் லெஜெண்ட். இவனோட எங்கர் பிரதர் சாஸ்கேக்கு இவன் மேல ஹேட் அதிகமா வர வச்சு அவனோட பிரதரை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம வில்லேஜ் மக்கள் இவன் வந்து ஒரு ரோக் நிஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கெட்ட பேரையும் வாங்கிக்கிட்டு தன்னோட தம்பிக்கு இவன் மேல ஹேட் அதிகமா வர வச்சுக்கிட்டு டீம் அகாட்ஸ்கி அப்படின்னு ஒரு கிரிமினல் குரூப் குள்ள போய் ஜாயின் ஆகி எல்லாரோட கண்ணுக்குமே ஒரு வில்லனாவே வாழ்ந்து கடைசில ஒரு வில்லனாவே செத்துருப்பான். இவன் கெட்டவன் அப்படின்னு காட்டிக்கிட்டதே இவனோட எங்கர் பிரதர் சாஸ்கேக்கும் அண்ட் இடன் லீஃப் வில்லேஜ்காக மட்டும் தான். பிடிச்சவங்கள இழந்தவங்கள கூட நம்ம பார்த்திருக்கோம். சோ பிடிச்சவங்க எல்லாரையும் தன்னோட கையாலேயே இழக்கிறத நம்ம இட்டாச்சியால தான் பார்த்தோம். என்ன பொறுத்த வரைக்கும் சாஸ்கேக்காகவும் இடன் லீஃப் வில்லேஜ்காகவும் இவன் கடைசி வரைக்கும் ஒரு ஷேடோ சேஃப் கார்டனா இருந்திருக்காரு. இவர் கண்டிப்பா ஒரு broken ஹீரோ தான். இந்த லிஸ்ட்ல நம்பர் 3ல இருக்குது தி கோஸ்ட் ஆஃப் உச்சிஹான்னு அழைக்கப்படுற மடரா உச்சிஹா தான். இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் வந்து ஒரு உச்சிஹா. சோ தன்னோட தம்பி ஈசனோட டெத்துக்கு அப்புறம் தான் செஞ்சுக்குலான்னு இன்னுமே அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இன்ஃபினிட்டி சுக்கினோமி அப்படின்னு ஒரு கெஞ்சுட்சு உலகத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. சோ அவர் அந்த கெஞ்சுட்சு உலகத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சதே இந்த உலகத்துக்கு பீஸ் அப்படின்னா என்னன்னு தெரியப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல லவ் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த இன்ஃபினிட்டி சுக்கினோமி கிரியேட் பண்ணிருப்பாரு. சோ நான் எதுக்கு இவரை broken ஹீரோ லிஸ்ட்ல போட்டிருக்கேன் தெரியுமா? இவர் ஒரு வார்த்தை சொல்வாரு, A world of only victors, a world of only peace, a world of only love. I will create such a world. The world only peace. அவர் வந்து தனக்கு பீஸ் கிடைக்கலனாலும் சரி, இந்த உலகத்துக்கு பீஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு பாத்தீங்களா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவரை broken ஹீரோ லிஸ்ட்ல நம்பர் 3ல போட்டிருக்கேன். அவர் கிரியேட் பண்ண நினைச்ச அந்த உலகம் அனிமி லைஃப்ல பார்க்கும்போது தப்பா இருக்கலாம். பட் அதுவே ரியல் லைஃப்ல அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் கண்டிப்பா எல்லாருக்குமே வேணும். ஏன்னா ரியல் உலகம் அப்படி இருக்கு. சோ இந்த லிஸ்ட்ல நம்பர் 2ல இருக்குது தி காப்பி நிஞ்சா அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம கக்காஷி ஹட்டாகே தான். இவனை பத்தி சொல்லணும்னா, பிடிச்சவங்கள இழக்கிறதுல நருட்டோ ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் இடம் நம்ம கக்காஷிக்கு. இவனோட அப்பா பத்தி சொல்லணும், அவரோட பேரு சாக்குமோ ஹட்டாகே. ஃபேமஸ் ஆயிருக்க பேரு ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப். அவர் பண்ண ஒரு நிஞ்சா கோட் சேஞ்சால தன்னோட ஓன் லைஃபையே தன்னோட கையில எடுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம பிறக்கும் போதே அம்மாவை இழந்தான் கக்காஷி. பிறந்ததுக்கு அப்புறமா அப்பாவை இழந்தான். சோ அதுக்கப்புறமா இருந்த தன்னோட சென்சையும் இழந்தான். அதுக்கப்புறம் டீம் மினாட்டோல இருந்த ஒபிட்டோ அண்ட் ரின்னையும் இழந்ததுக்கு அப்புறம் அவனோட மனசு ஒரு முழு ஸ்டோனாவே மாறிடுச்சு. சோ இவன் எதுக்காக நம்பர் 2ல போட்டிருக்கேன் தெரியுமா? ஒபிட்டோவும் கெட்ட வழிக்கு போனான், மடராவும் கெட்ட வழிக்கு போனான். இவங்கெல்லாம் ஒரு சைக்கோபாத்ஸாவே கடைசி வரைக்கும் கெட்ட வழியிலே போயிட்டாங்க. பட் எல்லாரையுமே இழந்த இவன் கடைசி வரைக்குமே நல்லவனாவே இருந்து இப்ப வரைக்கும் நல்லவனாவே உயிரோட இருக்கான் பாத்தீங்களா? அதனாலதான் இவன் broken ஹீரோ லிஸ்ட்ல நம்பர் 2ல இருக்கான். இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்குது வில்லேஜ் மக்களை இவனை ஹீரோ ஆஃப் த லீஃப் வில்லேஜ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. 5 நேஷன் இவனை 9 டெயில் ஜிஞ்சிருக்கி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவரோட சென்ஸே அவனை நக்கல் ஹெட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சோ ரியல் லைஃப்ல அவனை இன்ஸ்பிரேஷன் எடுத்த நம்மள மாதிரி ஆட்கள் அவனை ஒரு broken ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வேற யாரு, நம்மால நருட்டோ உசுமாக்கி தான். இது வரைக்கும் நம்ம பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாம் broken ஹீரோக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லலாம். இதுக்கப்புறமா பார்க்க போற நம்மால நருட்டோ broken ஹீரோக்கே ஒரு மறு உருவம். ஏன் அப்படி சொல்றேன்னா,
பிறக்கும் போதே 9 tails இன்ஜுரிக்கியா தான் பிறப்பான். பிறந்தப்பவே அப்பா அம்மா 2 பேரையுமே இழந்துருவான். வளர்ந்ததுக்கு அப்புறம் கிராண்ட் ஃபாதர் மாதிரி இருந்த தன்னோட சென்சை ஜிராயாவை இழந்துருவான். இவனுக்கு எந்த ஒரு எமோஷனல் சப்போர்ட்டும் இல்ல. இருந்த ஒரே சப்போர்ட் இருக்கா. சோ அவரால தான் இப்ப அவன் ஒரு ஹுக்காகே மாறி நிக்கிறான் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லவனா மாத்துறதுக்கு கக்காஷி, ஹிருகா அண்ட் டீம் 7 இருந்தாலும் பவர்ஃபுல்லா மாத்துறதுக்கு இருந்தது அவனோட ஹார்ட் ஒர்க் அண்ட் அவனோட சென்சே மட்டும் தான். சோ எல்லாத்தையுமே இழந்ததுக்கு அப்புறமாவும் சோ கடைசி வரைக்கும் அவன் இப்படி நல்லவனாவே இருந்து அந்த நல்ல பாதைக்காக 4th grade நிஞ்சா வார் வரைக்கும் போராடினா பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான புரோக்கன் ஹீரோ. நம்ம எல்லாருமே நருட்டோவை புரோக்கன் ஹீரோவா தான் எடுத்திருக்கோம். யார் எப்படியோ தெரியல, நான் வந்து நருட்டோவை புரோக்கன் ஹீரோவா தான் எடுத்திருக்கேன். அவன் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஃபியூச்சர்ல என்ன யூடியூபரா மாத்துறதும் நருட்டோ மட்டும் தான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். பை கைஸ், லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.